வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடம் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 10வது ஜாதகம். அதாவது 16/11/1999ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்த 26 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை. அதாவது வளர்பிறை அஷ்டமி தேதியில பிறக்கக்கூடிய உங்களுக்கு அவிட்ட நட்சத்திர கும்பராசியில பிறந்திருப்பீங்க. சரி. மகர ராசியில பிறக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் கும்பத்திலயும் இருக்கக்கூடிய அமைப்பை குடுக்கலாங்க. இது சந்திராசிரமமா அமையக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி சந்திராசிரமமா அமையும் மகர ராசிக்கு. கா, கி, கு, கு இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இந்த அவிட்டத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் சனியோட வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு காரணம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில பேத்துக்கு விபத்துகள் ஏற்படுங்க. தொழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப காரசாரமா பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அருமையா இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ராணுவத்தில இருப்பாங்க, போலீஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ராசியும், இந்த நட்சத்திரமும் அருமையா பொருந்தும். சில பேர் டாக்டர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கும் இது அருமையா பொருந்தக்கூடிய அமைப்புங்க. சரிங்களா? நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரனா இருப்பீங்க நீங்க. ஒரு சில பேத்துக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இல்லன்னா மனைவியோட கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருக்க ஒற்றுமை தடபடலாம். ஒரு சில பேத்துக்கு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா, கை கால்ல உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனைய குடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. சரிங்களா? பிறக்கும்போது அவிட்ட நட்சத்திர செவ்வாயோட சாரங்கிறதுனால, அடுத்து வந்த தசாபுத்தி ராகுவோட சாரம் 18 வருஷங்க. அடுத்தது குரு தசை 16 வருஷம் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு குரு தசை தான். இந்த குரு உட்கார்ந்திருக்கிறது கேதுவோட சாரத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. அதாவது அசுவினி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டாருங்க. அப்பன்னா இந்த ராகு முடிஞ்சு குருவும் பார்த்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் இருக்கவங்கலாம் தொடர்ந்து இந்த 16 இதுல 14 கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு இன்னும் அவங்களுக்கு 16 வருஷம் அப்படியே இருக்கு. 34 வருஷத்துக்கு இந்த ராகு கேது தோஷம் இருக்கவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எந்தெந்த லக்னத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்கன்னா, 1 மிதுன லக்னம், கடக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்கன்னு எடுத்துக்கலாம். இது எப்படி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னா, ஒண்ணு திருமணம் பண்ண விடாது. திருமணம் பண்ணுனா சேர்ந்து வாழ விடாதுங்க. சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியலாம். ஒரு சில பேத்துக்கு விபத்து ஏற்படுறதுனால திருமணமே ஆகாத சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சில பேர் கடன், வம்பு வழக்கு பிரச்சனை, இதனால ஊர விட்டு தேசம் விட்டு வெளிய போறது, பூர்வீகத்துல இருக்க முடியாத சூழ்நிலை, இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை குடுத்துறலாம் அப்படிங்கிற காரணம் தான். அதனால இந்த 4 இலக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுறீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. வீட்டுல ஒரு நோயாளி தன்மையை குடுக்கலாம். கை, கால் பேரலைஸ் ஆன ஒருத்தங்க இருப்பாங்க. இல்லன்னா ஆஸ்பத்திரிக்கு விரயம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. நாடி முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது. சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா, 30 வயசு வரைக்கும் சொந்த தொழில் உங்களுக்கு ஆகாது. பார்த்தீங்கன்னா, நட்டம், ஞானமும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற காரணம். கட்டடம் சம்மந்தப்பட்டது, கட்டட பொருட்கள் வாங்கி வித்தா லாபம் குடுக்கக்கூடிய அமைப்பு. நிலம் சம்மந்தப்பட்டது வாங்கி வித்தா லாபம் குடுக்கக்கூடிய அமைப்பு. அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் உங்களுக்கு லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, ரத்த நாளங்கள் அடைக்கக்கூடிய அமைப்போ, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ கொஞ்சம் வருங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சில சமயம் மனைவி நோயாளி தன்மையோடு இருக்கக்கூடியவங்க, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி, அழகுக்கு சொந்தக்காரி உங்களுக்கு மனைவியா வந்து அமையக்கூடிய அமைப்புலாம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? காதல்ல தோல்விய குடுக்கக்கூடிய அமைப்பு, சில சமயம் நரம்பு, தோல் பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பும், தந்தையால பிரயோஜனம் இல்லன்னா தந்தை இல்ல. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க், டிரைவிங் சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்த குடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலயும், இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க அழகுக்கு சொந்தக்காரி, கருப்பழகியா இருப்பீங்க அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். கொஞ்சம் நோயாளி தன்மையோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையும், பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறு, ரத்த குறைபாடு பிரச்சனை கம்பல்சரி வரும். கணவன் குடிகார தன்மையோட இருக்கலாம். மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இல்ல. அப்படி மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழ்றீங்க அப்படின்னா, கணவன்னால யோகம் இல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? கண்ணுல வலது கண் நல்லா பாதிக்கப்படும். ஒற்றை தலைவலி பிரச்சனை வரும். கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு குடுத்துறலாம் அப்படின்னு. இதுவே கோச்சாரத்துப்படி நமக்கு ஏதாவது சுப பலன்கள் இப்போதைக்கு உண்டா அப்படின்னு சொன்னா, திருமணமாகாத ஆண்களுக்கும், பெண்களுக்கும் திருமண யோகத்தை இப்பயே அமைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. இன்னும் வர சித்திரை வரைக்கும் யோகம் இருக்கு. ஒரு சில பேர் விபத்த சந்திப்பீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகத்துக்கு ரூ. 200 ஜாதகம் எழுதி குடுக்கறதுக்கு ரூ. 1500 வாஸ்து பார்க்கறதுக்கு ரூ. 2000 பிரசன்னம் ஃப்ரீயாவும் பார்த்து குடுத்துட்டுருக்கோம். தாராளமா அணுகுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.